வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ அமைதி, இன்பம், துன்பம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அமைதி அப்படிங்கிறது சத்துவகுணம், இன்பம் அப்படிங்கிறது ரஜோகுணம், துன்பம் அப்படிங்கிறது தமோகுணம். நாம் எப்போவுமே இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கின்றோம். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு ஈகோ வருகின்றது. அதாவது நான் தான் பெரியவன், நான் தான் இந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு எழுகின்றது. உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பசிங்கிற துன்ப உணர்வு எழுகின்றது. அந்த துன்ப உணர்வு எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, உணவு கிடைக்கின்றது. உணவு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதை சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அந்த ருசி நம்மளுக்கு ஒரு இன்பத்தை தருகின்றது. அப்போ சாப்பிட்டு முடித்தவொடனே என்ன நடக்கின்றது, இன்பம் இருக்கா துன்பம் இருக்கான்னு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஒரு அமைதி நிலவும். இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை, அதுதான் சத்துவ குணம். அந்த சத்துவ குணத்துக்கு தான் நம்ம அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் இன்பத்தை அடைய முயற்சி செய்யும் போது அந்த இன்பமே அளவுக்கு மீறும் போது துன்பமாக மாறிவிடுகின்றது. அது தவிர தன்முனைப்பு எழுகின்றது. தன்முனைப்பு எழும்போது நாம் நம்முடைய செயல்களானது பிறரிடம் பறித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதனால் நாம் சத்துவ குணத்தோடு அமைதியோடு வாழ முயற்சி செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யோகம் வாழ்வும் யூடியூப் for further videos. Thank you.